துப்பாக்கி படம் பார்த்திருக்கீங்களா? விஜய் நடிச்ச துப்பாக்கி படம் அந்த அந்த மாதிரி இப்ப பேரை சும்மா இலங்கையில அந்த பேரை 4ஆம் தேதி வரையும் பேன் பண்ணி வைங்கப்பா, விஜய் என்ற பேரை. அப்புறம் கீழே வந்துட்டு நீங்க செம்பு, அது ஆண்டா, சரி. அது சரி இல்ல. நான் நேத்து ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. பார்லமெண்ட் உறுப்பினர் இப்படி சுற்றுவன், சுடுவன் நாயே, சரிதானே? வெளியே போ முதல். உன்னை நான் சுற்றுவன், சுட்டு போடுவன், வெளியே போ அப்படி. என்ன அது இது? நாங்க ஆரம்பத்துல இருந்தே பேசுற விஷயம் தானே. ஒழுக்கங்கிறது ஒரு இருக்கணும். ஏன் இல்ல மத்ததுன்னா இல்ல இதுல சொல்லுங்க. இல்ல இதுல வந்து இது பொதுவான கருத்து. இது பொதுவா இந்த தளத்தில் எல்லாரும் பேசிக்கொள்ற கருத்து என்ன சொன்னால், இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் சிறப்புரிமை அடிப்படையில அவர்களுக்கு கைத்துப்பாக்கிகள் வழங்கப்படுறது வழங்கும். ம். சரி, இப்ப கைத்துப்பாக்கி வழங்கியாச்சா, ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ம். கைத்துப்பாக்கி எதுக்கு பயன்படுத்துறன்னு இருக்குது தானே. இப்ப அந்த சூழ்நிலை ஒரு பெண் கதைக்கிறா, ஓகே, அவ கோவப்படுறான்டா, ஓகே லீவ் இட், அல்லது போலீஸுக்கு கால் பண்ணி அதாவது இதுல பிழை என்று சொன்னா உடனடியா போலீஸுக்கு கால் பண்ணி அதுக்குரிய ஆக்ஷன் எடுக்கலாம். கையில துப்பாக்கி ஒரு இப்போ உதாரணம் சொல்ல போனா ஒரு பெரிய கூட்டத்துல உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அதை வான் நோக்கி துப்பாக்கி போட்டு தீர்க்கறதுக்கு தான் அதுல வாய்ப்பு இருக்கு. ம். இது வந்து நீங்க இந்த பெண்ணை நோக்கி அந்த விஷயம் மட்டும், அந்த பெண் சொல்றா இவர் அடிச்சதால தான் தான் அந்த கல் எடுத்து அடிச்சேன்னு சொல்லி சொல்ற ஒரு வீடியோன்னு பார்த்தேன் ம். இல்லையா. ஆமா. அப்ப அந்த பெண் ஆதங்கப்படுறா. இதுல இப்ப நாங்க என்னடா இது நீதிமன்ற விவகாரம், ஏற்கனவே அந்த வளவுக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு விதிச்சிருக்குது. ம். ஆனா அதை துப்புரவு செய்யறதுக்கு தான் இவர் வைத்தியர் போகணும்னு சொல்லி சொல்றாங்க. ம். அது தண்ட வளவுக்குள்ளால போனது பிள்ளைன்னு தான் அந்த பெண் ஆதங்கம் அல்லது அவட ம். கோபம். அவ அவ நீதிமன்ற உத்தரவை ஆறு மீறினன்றது தெரியாது. ஏன்டா நீதிமன்றத்தில் இருக்கிற விவகாரம் ஏன்டா, மதிப்புக்குரிய நீதிமன்றம் இந்த விடயத்தில் இப்ப இலங்கையில சொல்லப்போன டெல்சான் நீதிமன்றம் தண்ட கடமையை சீரும் சிறப்புமா செய்யுது.